நிலாவையும் சோழனையும் பிரித்து விடுறதுக்கு நிலாவோட அவங்க அப்பா பயங்கரமான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அது என்னன்னா, இப்போ சோழனும் மனோகரும் 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது, நீங்கள் தனி கொடுத்தனும் போயிடுங்க, நான் வந்து ஃப்ளாட் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும். ஏன் என்னாலலாம் வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி கோவம் வந்து, எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா நிலாவை வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு கூட்டு போயிடணும்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறார். எதனாலனா, ஏன்னா நிலாவுக்கு சோழனை விட சோழன் குடும்பத்தை தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு சோழன் குடும்பத்திலேருந்து நிலாவை பிரித்தாதான் சோழன் கிட்ட இருந்து ஈஸியாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிலாவோட அவங்க அப்பாவோட பிளானு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு போயிடுங்க, நானே ஃப்ளாட் வாங்கி தரேன், நானே டிவி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சோழனோட மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா கழுவ ஆரம்பிக்கிறாரு. சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வரும்ல, ஏன் என்னால் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவை வந்து தனியாக ஒரு ஃப்ளாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு பார்ப்பாரு. ஆனால் நிலா வந்தால் அவங்க எல்லாரும் வரணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன், பல்லவன் எல்லாருமே வரணும், அப்படி வந்தால் நான் ஃப்ளாட்டுக்கு வரேன், அப்படி இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வரும். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிலா எடுத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம தனியாக போயிட்டோம்னா நம்மளை பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து சோழனுக்கு புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே போயிடுவாங்க.